வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இன்றைய நம்பிக்கை வாக்கு: நானே உனக்கு துணையாக இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கை நெகிழ விட மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நம்மை தேடி வந்து அரவணைக்கும் இயேசுவின் மகா உன்னதமான திரு இருதயத்தின் முன்பாக நாம் கூடியிருக்கின்றோம். இன்றைய ஜெப வேளையில் நம் வாழ்வின் ஆதாரமான இயேசுவின் பேரன்பை தியானிக்க இருக்கின்றோம். தனது உள்ளங்கையில் தாங்கும் அரிய பொக்கிஷமாக பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியிலும் நம்மை தனித்துவமாக அறிந்து ஒரு தாயின் வாஞ்சையோடு நம்மை தேடி வருகிறார். குறிப்பாக இன்று நம் குடும்பங்கள் சந்திக்கின்ற சவால்கள், போராட்டங்கள் மற்றும் பிரிவினைகளுக்கு மத்தியில் அமைதி தரும் உறைவிடமாக திகழும் அந்த திரு இருதயத்திடம் நம்மையே கையளிக்க வந்துள்ளோம். நாம் அந்த பேரன்பிற்கு பதில் அன்பாக நம் வாழ்வு முழுவதும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இன்றைய ஜெபத்தில் இணைவோம். நம் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும், அவர்களின் தேவைகளையும் பலவீனங்களையும் ஆண்டவரின் காயப்பட்ட அந்த திரு இருதயத்தில் வைப்போம். உலகத்தின் போலி உறவுகள் நம்மை கைவிட்டாலும் மாறாத அன்பு கொண்ட அந்த தெய்வீக இதயம் நம் குடும்பத்தை பாதுகாக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்றைய மன்றாட்டிற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். என் வாழ்வின் ஆதாரமே, உன்னத இறைவனே, நீர் என் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த உலகில் ஒரு துளி போன்ற என்னை தேடி வந்து உமது சொந்தமாக என்னை ஏற்றுக்கொண்ட உமது கருணையை என்னவென்று சொல்வேன். ஆண்டவரே, இன்று விசேஷமாக என் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் உமது காயப்பட்ட திரு இருதயத்திடம் அர்ப்பணிக்கின்றேன். எங்கள் இல்லத்தின் தலைவராக நீர் இருப்பீராக. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் உமது உள்ளங்கையில் தாங்கும் அரிய பொக்கிஷமாக பார்க்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியிலும் எம்மை தனித்துவமாக அறிந்து ஒரு தாயின் வாஞ்சையோடு எங்களை தேடி வரும் உமது பேரன்பிற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நாமும் அந்த பேரன்பிற்கு பதில் அன்பாக எம் உயிர் பிரியும் வரை அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற தாகத்தோடு எம்மையே உமக்கு தருகிறோம். நீர் எனக்கு தந்துள்ள இந்த வாழ்வும் இந்த மூச்சும் என் குடும்ப உறவுகளும் உமது கொடையே. உமது திருவுள்ளத்தோடு எங்கள் உள்ளம் எப்போதும் பின்னி பிணைந்திருக்கட்டும். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உமது பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி செல்லாதபடி எங்களை பாதுகாத்தருளும். அன்பே உருவான இயேசுவே, உமது திரு இருதயம் அன்பிற்கும் சமாதானத்திற்கும் ஊற்றாக இருக்கிறது. இன்று வருந்தும் அனுபவங்களாலும் புரிதல் இல்லாமையாலும் சண்டை சச்சரவுகளாலும் பிரிந்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிளவுகள் நீங்கி அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தந்தருளும். ஆண்டவரே, உலகத்தின் போலி உறவுகள் எங்களை கைவிட்டாலும் உம்மை மட்டும் நாங்கள் ஒருபோதும் விட்டு விடாதபடி எங்கள் கைகளை பிடித்து கொள்ளும். அதே போல ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழும் மேலான குணத்தை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். பகைமை என்னும் வெறுப்பு இருள் சூழ்ந்த இதயங்களில் உமது திரு இருதயத்தின் ஒளியை பாய்ச்சும். உடைந்த உறவுகள் மீண்டும் ஒட்டப்படட்டும். காயம்பட்ட இதயங்கள் உமது அன்பினால் ஆற்றப்படட்டும்.
இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உமது பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி செல்லாதபடி எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் இல்லங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். பரலோக தந்தையே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றுரைத்த உமது கனிவான உள்ளத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் குடும்பங்களில் நீர் ஆசீர்வாதமாக தந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் இளைஞர்களையும் உமது இருதயத்தின் அரவணைப்பில் ஒப்படைக்கின்றோம். இன்றைய உலகம் காட்டுகின்ற தீய கவர்ச்சிகளில் இருந்தும் தவறான வழிகாட்டுதல்களில் இருந்தும் அவர்களை பாதுகாத்தருளும். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியிலும் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து தனித்துவமாக நீர் அறிந்திருக்கிறீர் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் உமது கட்டளைகளின்படி நடந்து நன்னெறியில் வளரவும் வரம் தாரும். ஒரு தாயின் வாஞ்சையோடு அவர்களை தேடி வரும் உமது அன்பை அவர்கள் உணர்ந்து இளம் வயதிலேயே உம்மை தேடும் இதயத்தை அவர்களுக்கு தந்தருளும். ஒருவேளை அவர்கள் சோதனைகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் உள்ளானாலும் அந்த நெருக்கடியான தருணங்களில் அவர்களது இதயம் உமது புகழை பாட வேண்டும். அவர்களின் எதிர்காலம் உமது திருவுள்ளத்தோடு பின்னி பிணைந்திருக்கட்டும். அவர்கள் உமது மதிப்பிற்குரிய சாட்சிகளாக திகழவும் நித்தியமான அன்பின் அரவணைப்பில் அவர்கள் எப்போதும் நிலைத்திருக்கவும் வழிகாட்டியருளும். குணமளிக்கும் வள்ளலே இயேசுவே, உமது திரு இருதயம் இரக்கத்தின் ஊற்றாக இருக்கிறது. இன்று உடல் நோயினாலும் மனவேதனையினாலும் தவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற உமது வாக்குறுதியை நினைவு கூர்கின்றோம். தீராத வியாதிகளாலும் சொல்லொண்ணா வலிகளாலும் வாடுபவர்கள் மீது உமது காயப்பட்ட கரங்களை வைத்து ஆசீர்வதியும். உமது திரு இருதயத்திலிருந்து வழியும் இரத்தமும் நீரும் எங்களை கழுவி புனிதப்படுத்தட்டும். எல்லா பலவீனங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் வாழ்வு பெரும் சோதனைகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் உள்ளானாலும் அந்த நெருக்கடியான தருணங்களிலும் எங்கள் இதயம் உமது புகழை பாட வேண்டும். நோயின் பிடியில் இருக்கும்போது விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து விடாதபடி உமது திருவுள்ளத்தோடு எங்கள் உள்ளம் எப்போதும் பின்னி பிணைந்திருக்கட்டும். நீர் எங்களுக்கு தந்துள்ள இந்த வாழ்வும் இந்த மூச்சும் உமது கொடையே என்பதை உணர்ந்து ஆரோக்கியமான நேரத்திலும் சரி பலவீனமான நேரத்திலும் சரி உமது பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி செல்லாதபடி எங்களை பாதுகாத்தருளும். எமது கடைசி மூச்சு வரை உமது வல்லமைக்கு சாட்சிகளாக நாங்கள் திகழ வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவா, வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். உமது மேலான பராமரிப்பிற்காக நன்றி இறைவா. இன்று பொருளாதார நெருக்கடிகளினாலும் தீராத கடன் பிரச்சனைகளாலும் பாரம் சுமக்கும் எங்கள் குடும்பங்களை உமது திரு இருதயத்திடம் ஒப்படைக்கிறோம். வேலையின்மை, தொழில் நஷ்டம் மற்றும் வறுமையினால் மன அமைதி இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது திருக்கரம் எங்கள் வாழ்வாதாரத்தின் மீது இருப்பதாக. ஆண்டவரே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன உமது வார்த்தையில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியிலும் எங்கள் வறுமையையும் தேவைகளையும் நீர் தனித்துவமாக அறிந்து வைத்திருக்கிறீர். ஒரு தாயின் வாஞ்சையோடு
எங்கள் தேவைகளை நிறைவு செய்ய நீர் தேடி வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நேர்மையான வழியில் நாங்கள் பொருட்கள் ஈட்டவும் இருப்பதை கொண்டு உமது புகழை பாடவும் வரம் தாரும். உலக பொருட்களின் மீது தாகம் கொள்வதை விட உமது திருவுளத்தோடு எங்கள் உள்ளம் எப்போதும் பின்னி பிணைந்திருக்க செய்தருளும். நெருக்கடியான நிதி சூழலிலும் எங்களை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு உமது நித்தியமான அன்பின் அரவணைப்பில் எங்களை எப்போதும் வைத்திருப்பீராக. அன்பின் திரு இருதயமே இயேசுவே, நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று வாக்குறுதி அளித்த இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் உம்மை ஸ்துதிக்கிறோம். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து எங்களை வளர்த்தெடுத்த தியாகங்களை நீர் அறிவீர். இன்று அவர்கள் தள்ளாமையிலும் பலவீனத்திலும் இருக்கும்போது உமது மேலான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைப்பதாக. தனிமை உணர்வும் தேவையற்ற பயமும் அவர்களை வாட்டாதபடி உமது திரு இருதயத்தின் அரவணைப்பில் அவர்களை வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் வாழ்வின் இறுதி காலத்தில் இருக்கும்போது நீர் எனக்கு தந்துள்ள இந்த வாழ்வும் மூச்சும் உமது கொடையே என்ற நன்றி உணர்வோடு அவர்கள் உம்மை ஸ்துதிக்க வரம் தாரும். உடல் நலம் குன்றி சோதனைகளுக்கு உள்ளானாலும் அவர்களது நாவுகள் உம்மை ஸ்துதிப்பதை நிறுத்தக்கூடாது. அவர்களை நாங்கள் அன்போடும் மரியாதையோடும் பராமரிக்க எங்களுக்கு பொறுமையையும் கனிவையும் தாரும். ஒரு தாயின் வாஞ்சையோடு அவர்களை தேடி வரும் உமது பேரன்பு அவர்களின் இதயங்களுக்கு பெருமாறுதலாயிருக்கட்டும். அவர்களின் கடைசி மூச்சு வரை உமது நித்தியமான அன்பின் அரவணைப்பில் அவர்கள் இளைப்பாற செய்தருளும். இரக்கமே உருவான இயேசுவே, உமது திரு இருதயம் பாவிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் புகலிடமாகும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன். உமது பாதத்தில் தாழ்ந்து விழுந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகின்றோம். தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த தவறுகள், உமது அன்பை நொகடித்த தருணங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை கழுவி தூய்மையாக்கும். குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் தீய பழக்கங்களுக்கும் அடிமைத்தனங்களுக்கும் உள்ளாகி இறைவனை விட்டு பிரிந்து வாழும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் இதய கதவை தட்டி ஒரு தாயின் வாஞ்சையோடு அவர்களை தேடி வாரும். உலகத்தின் போலி இன்பங்கள் நம்மை கைவிட்டாலும் உமது அன்பு நிலையானது என்பதை அவர்கள் உணர செய்யும். கரிதயங்களை சதை இதயங்களாக மாற்றி உமது திருவுள்ளத்தோடு அவர்கள் உள்ளம் எப்போதும் பின்னி பிணைந்திருக்க வரம் தாரும். எவ்வளவு பெரிய சோதனைகளிலும் பாவத்தின் பிடியிலும் சிக்கினாலும் உமது இரக்கத்தின் மீது நம்பிக்கை இழக்காதபடி எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் ஆன்மா உமது அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே எங்கள் வாழ்வின் ஒரே நோக்கம். எமது கடைசி மூச்சு வரை உமது தூய்மையான அன்பிற்கு சாட்சியாக நாங்கள் வாழ தேவையான அருளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நேசமே, உமது சிநேகம் என் இருதயத்தில் பற்றியறிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடனே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, என் இருதயத்துக்கு மன்னிப்பு தந்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையே, என் இருதய குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசாட்சியே, என் இருதயத்தை உமது கைவசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என் மனதை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே,
என் இருதயத்தை தகன பலியாக்கி அருளும். ஜென்ம மாசணுகாத கன்னி மரியாயே, இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஒன்றாவது, திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 5. திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய தொடர் மன்றாட்டு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றுமுரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பொறிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய்த் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய்த் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்று அல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பி இருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதெரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல.
அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகளுடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடமிருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே
உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருள் ஒளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறுகோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. இடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ், அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திரு இருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும் என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திரு இருதயத்துக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன். திவ்ய இருதயத்துக்கு முழுவதும் சொந்தமாயிருப்பதும் அதற்கு மனத்தாங்கள் வருவிக்க கூடிய சகலத்தையும் முழு மனதோடே அருவருத்து தள்ளி அத்திரு இருதயத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்றும் மாறாத என் தீர்மானமே. ஓ மதுரமான திரு இருதயமே, இனி மேலாக என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஏக காவல், எனது இரட்சணியத்தின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை தாங்கும் ஔடதம் நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்யும் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோப அக்கினை என்மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ சிநேக பிரளயமான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும் உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கையாவும் உமது பேரில் வைக்கிறேன். ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமானது எதுவும் என்னிடத்தில் இருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டரித்தருளும். நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இருதயத்தில் பதிப்பித்தருளும். நான் உமது சொந்த அடிமையாக ஜீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமீன். இரக்கத்திற்கான ஜெபம். எவனிடம் பிரசன்னமாயிருப்போமோ அவன் மட்டில் இறங்குவோம். எவன் மீது இரக்கமாயிருக்க திருவுள்ளம் கொள்வாயோ அவன் மேல் இரக்கம் வைப்போம். என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும்.
பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம் இரக்கத்திற்கு கெடு வைக்காமல் என் மனம் போல எனக்கு நாளை குறிக்காமல், ஆண்டவரே, நீர் பொறுமை உள்ளவராயிருப்பதனால் நான் மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி உம் இரக்கத்திற்காக உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் முன்னோரின் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுகளின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். அவர்கள் செய்த தீச்செயல்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. விரும்புகிறவன் நாளும் அன்று, உழைக்கிறவன் நாளும் அன்று, இரக்கம் வைக்கும் கடவுளாலேயே எதுவுமாகும் என்ற இயேசுவே இரக்கமாயிரும். என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். அதன் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எனக்குண்டான அனைத்து சொத்துகளின் மீது இரக்கமாயிரும். நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். அதில் செய்யும் விவசாயங்களின் மீது இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீது எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீது இரக்கமாயிரும். என் வீட்டிலுள்ள அனைத்து உடைமைகள் மீதும் இரக்கமாயிரும். எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு இரக்கம் காட்டுவேன். எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ அவனுக்கு கருணை புரிவேன் என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பங்கு தந்தையின் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கில் உள்ள கன்னியர்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கு மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அனைத்து குருக்கள், துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் ஆயர்கள் மீது இரக்கமாயிரும். கர்தினால்கள் மீது இரக்கமாயிரும். பாப்பரசர் மீது இரக்கமாயிரும். அனைத்து பொதுநிலை ஊழியர்கள் மீது இரக்கமாயிரும். அனைத்து தியான மடங்களின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா தியான குருக்களின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். மன்னிப்பு ஜெபம்.
ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை ஜெப வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்களையும் அதன் தேவைகளையும் இயேசுவின் திரு இருதயத்தின் பாதத்தில் கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் சமர்ப்பித்திருக்கின்றோம். கடவுள் நம்மை வெறும் படைப்பாக மட்டும் பார்க்காமல் தனது உள்ளங்கையில் தாங்கும் அரிய பொக்கிஷமாக பார்க்கிறார் என்ற ஆழமான உண்மையை இன்று நம் உள்ளத்தில் பதித்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியிலும் நம்மை தனித்துவமாக அறிந்து ஒரு தாயின் வாஞ்சையோடு நம்மை தேடி வரும் அந்த பேரன்பு இன்று நம் இல்லங்களிலும் இதயங்களிலும் குடியிருப்பதை நாம் உணர்கின்றோம். இறைவா, இந்த ஜெபத்தின் வழியாக எங்கள் உள்ளத்தின் தாகத்தை உமது பாதத்தில் வைத்துள்ளோம். நீர் எங்களை ஆட்கொண்டவர், எங்களை ஒருபோதும் கைவிடாதவர் என்ற நம்பிக்கையோடு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவுள்ளத்தோடு என் உள்ளம் எப்போதும் பின்னி பிணைந்திருக்கட்டும். இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ எது வந்தாலும் உமது பிரசன்னத்தை விட்டு நான் விலகி செல்லாதபடி என்னை பாதுகாத்தருளும். என் ஆன்மா உமது அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் வாழ்வின் ஒரே நோக்கம். ஒருவேளை என் வாழ்வு பெரும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளானாலும் அந்த நெருக்கடியான தருணங்களிலும் என் இதயம் உமது புகழை பாட வேண்டும். என் நாவுகள் உம்மை ஸ்துதிப்பதை நிறுத்தக்கூடாது. என் கடைசி மூச்சு வரை உமது அன்பிற்குரிய சாட்சிகளாக நான் திகழ வரம் தாரும். உமது நித்தியமான அன்பின் அரவணைப்பில் என்னை எப்போதும் வைத்திருப்பீராக. உமது தெய்வீக உறவில் நாங்கள் என்றும் நிலைத்திருப்போம். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.